ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம நேத்தோட கண்டினியூஸான ஒரு வீடியோவை பார்ப்போம். ஸோ நேவ் பார் எப்படி க்ரியேட் பண்ணி அந்த நேவ் பாரை எப்படி ரெஸ்பான்சிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம். இதோட கண்டினியூஸ் நேவ் பாரோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுவேன். என்னால் 15 நிமிஷம் தான் க்ரியேட் பண்ண முடியும். இது அந்த 15 நிமிஷம் க்ரியேட் ஆகிருக்கு. இதோட கண்டினியூஸ் அடுத்த வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த போர்ட்டுன்ற இதுதான் நம்ம லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம காம்போனன்ட்ஸில் navbar.jsxன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே RFCEன்னு டைப் பண்ணால் அந்த ரியாக்டோட அந்த இதிலெல்லாம் ஸ்னைப் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அது வந்துடும். ஸோ ஸ்னைப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எரர் காட்டுறதுனால அந்த ரியாக்ட் அண்ட் ஃப்ரம் இது ரெண்டையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ரியாக்டும் டெலீட் பண்ணிடுவோம், ஃப்ரம்மையும் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டிவ் இருக்குது, இந்த டிவ்வும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். டிவ் நமக்கு தேவையில்லை. இதில் நம்ம நேவ், அதாவது நேவ் பாருக்கு நேவ் நம்ம க்ரியேட் பண்ணி டேக் நேவ் டேக் க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நேவ் டாட் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கிளாஸ் நேமோட க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதே டாட் சும்மா நார்மலாக டாட் கொடுத்தாலே இது டிவ் ஆகிடும். டாட் அண்ட் என்டர் அகெயின் மறுபடியும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு டேக் கொடுக்குறேன், H1 டேகு, H4 டேகு. H4 டேக்கில் GN டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இது நேம். அதுக்கப்புறம் ஒரு இந்த அந்த H4க்குள்ளேயே நான் ஒரு ஸ்பேன் டாட் க்ரியேட் பண்ணி அதில் CCஇன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நம்ம லோகோ கொடுக்கக்கூடிய இடமோ இங்கே நம்ம இமேஜ் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய இது பார்த்திங்கன்னா கலர் டெக்ஸ்ட் கலர் இது தான். ஸோ டெக்ஸ்ட் கலர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் டெக்ஸ்ட் கலர், அது வந்து GNக்கு வந்து நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். கேஷ் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இந்த கலர் வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் ப்ளூ நாங்கள் எழுதியிருக்கேன். இது எல்லாமே கலர் பேலட்லேருந்து நான் எடுத்த இதுதான். கலர் பேட்டரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கலர் பேட்டர்ன்லேருந்து இதை ப்ளூ எடுத்துகிட்டேன், அந்த க்ரீன் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டோட ஃபாண்டு அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். டெக்ஸ்ட்டோட சைஸ் நம்ம கொடுப்போம், ஒரு 4XL கொடுப்போம். அதுக்கப்புறம் அது அப்பர் கேஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃபாண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த போல்டே கொடுத்துப்போம், பார்ப்போம் எப்படின்னு. ஏன் இங்கே வரல பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேகு வந்து app.jsல நான் கொடுக்க மறந்துட்டேன். app.jsல இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை, ஒர்க் பண்ண போகிறது இது ரெண்டில் மட்டும்தான். ஸோ app.jsக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு கீழே நான் வந்து நேவ் பாரோட டேகை கொடுக்கணும். ஸோ நேவ் பாரோட டேக் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீழே கேட்குது பார்த்தீங்களா, நேவ் பார்னு அங்கே இம்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ சேவ் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா அது வந்துருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கிளாஸ் வந்து அதுக்கு மேலே உள்ள டிவோட கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப கார்னர் இருக்கனால MX7 கொடுக்குறேன். ஸோ MX7 கொடுத்தா மார்ஜின் X டைரக்ஷனில் 7 பிக்சல் மூவ் ஆகிருக்கணும். இப்போ ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஃப்ளெக்ஸ் நான் இப்போ எடுத்துடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்சியேஷன் தெரியும் நமக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த டிவ் க்ளோஸ் ஆன அந்த டிவ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மறுபடியும் ஒரு டிவை க்ரியேட் பண்ணுவோம், புதுசாக ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு அல்டானமஸ் லைன் நம்ம லிஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் மேலே போய்ட்டு கான்ஸ்ட் நேவ் லிங்க்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன் ஒரு ஃபங்க்ஷன்.
ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் அரே ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் வந்து உருவாக்க போகிறேன். நேம் வந்து ஹோமாகவும், அதோட லிங்க் வந்து ஹோம்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுக்க போகிறேன். ஸோ லிங்க் கொடுக்கும்போது நம்ம எப்பவும் ஒன்று டேஷ் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த ஆஷ் கொடுத்தோம்னாலும் அது லிங்க் ஐடியை வச்சு ஆஷ் வந்து ஒர்க் ஆகும். சிஎஸ்எஸ் நம்ம படிச்சிருந்தா அது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ட்டு வந்து நான் 2 சைடும் நான் இது பண்ணேன்னா ஒரே டைமில் ரெண்டையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா அப்படி பண்ணிக்கிறேன். அபோட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கொடுத்துக்கிறேன், இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து தெரியும் எல்லாருக்குமே இது எப்படின்னு. ஸ்கில்ஸ் அதே மாதிரி கேபிட்டல் இருக்கிற லெட்டரை வந்து நான் சின்னதாக மாற்றிடுறேன். ஸோ இங்கே என்ன ஐடி கொடுக்குறோமோ இதுதான் வந்து அந்த பேஜுக்குள்ளே போய் நம்ம அந்த ஐடி கொடுத்தா மட்டும்தான் அந்த லிங்க் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து கால் பேக் பண்ணக்கூடிய இடம் தான் இது. அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இங்கே எதுவுமே வந்திருக்காது. ஸோ வராதனால இப்போ நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு கால் பேக் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். கால் பேக் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா மேப் பண்ணோம், இது எல்லாத்தையும் மேப்பிங் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா நேவ் லிங்க் டாட் மேப் ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன், மேப்பு டாட் மேப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். அதில் லிங்க் கமா இண்டெக்ஸ். ஸோ லிங்க்ன்றது அந்த லிங்கை குறிக்கும், இண்டெக்ஸ்ன்றது அந்த நேமை குறிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ தான் கால் பேக் பண்ண போகிறோம். அங்கே உள்ள ஃபங்க்ஷனை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் உள்ளே கொடுத்துட்டோம். உள்ளே கொடுத்து நம்ம இப்போ கால் பேக் பண்ண போகிறோம். லிங்க் எல்ஐ டைப் பண்ணி எல்ஐ டேக்குள்ளே கிளாஸ் இருக்குது. கிளாஸுக்கு முன்னாடி நம்ம கீ கொடுக்கணும். லிங்க் டாட் இண்டெக்ஸ் கீவேர்டு வந்து இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்போ இந்த லிங்க் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டாட் கொடுக்கணும். நம்ம ஏ டாட் கொடுத்தோம்னா ஆங்கர் டேக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸில் நம்ம வந்து ப்ராக்கெட் போட்டு கர்லி ப்ராக்கெட் போட்டு அந்த கர்லி ப்ராக்கெட்டில் லிங்க் டாட் லிங்க் கொடுக்கணும். ஒரு லிங்க் வந்து நம்ம கொடுத்த கண்டிஷன் லிங்க்கும், இன்னொரு லிங்க் வந்து நம்ம க்ரியேட் பண்ண லிங்க்கும் அது கால் பேக் பண்ணுறது. இப்போ இதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண இந்த லிங்க்கும், அதாவது கண்டிஷன் லிங்க்கும் அதுக்குள்ளே வந்து நேமையும் நம்ம கொண்டு வரோம். இதுதான் அதில் உள்ள விஷயம். ஸோ இப்போ நம்ம இது பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து எல்லா நேமும் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டு அதை பார்க்கலாம் எல்லாமே அங்கே போய்ட்டு. ஸோ இப்போ எல்லா நேமும் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. டிஸ்பிளே ஆனதால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே கிளாஸ் நேம்லாம் கொடுக்கலாம். கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஎக்ஸ், அதாவது பேடிங் எக்ஸ் டைரெக்ஷனில் வந்து 6ம், பேடிங் ஒய் டைரெக்ஷனில், அதாவது ஹேங்கோவர் வந்து அதை தொட்டால் எனக்கு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது மேலே நான் எடுத்துகிட்டு போய் வச்சாலே போதும். அப்போ வச்சா எனக்கு வந்து ப்ளூ கலரில் வரணும். அதனால் கலர் கோடு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ப்ளூ கலர். ஸோ டெக்ஸ்ட்டு ஹேங்கோவர் கலர் நான் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கலர் நான் கிளிக் பண்ணி ஆஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஆஸ் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. அப்படி கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போ சேவ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூஎல்லையும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு, யூஎல்லையுமே வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ஓகே. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே லைனில் ஆர்டர் வைஸ் வந்துடும் பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளெக்ஸோட விஷயம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஐட்டம் சென்டர் பண்ணலாம். எல்லா ஐட்டமும் வந்து ஒரே லைனில் சென்டரில் இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம்.
ஜஸ்டிஸ் பிட், அப்புறம் கேப் வந்து ஒரு 1 mm கேப் கொடுத்துப்போம். பேடிங் ஒய் டைரெக்ஷனில் வந்து ஒரு 2 பேடிங் கொடுத்துக்கலாம் நம்ம. டெக்ஸ்ட்டு வந்து எல்ஜியாக லார்ஜஸ்ட் டிவைஸ் லார்ஜாக இருக்கட்டும்னு நம்ம கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பார்க்க லார்ஜாக இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதை தான் அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் சென்ட்ரல் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்க்கு ஒரு கலர் கொடுக்குறேன். மொத்தமாக ஓவரால் நான் க்ரே கலர் கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி அங்கே அந்த கலர் நான் டெக்ஸ்ட் கலர் வச்சுருக்கல, அந்த கலர் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் சேவ் கொடுத்துட்டு மார்ஜின் பாட்டம் எம்டி, அதாவது மிடில் டிவைஸில் வந்து இது வந்து பிளாக்காக இருக்கணும் எனக்கு. அதே மாதிரி இடனாக ஆகிடணும் எனக்கு. நான் வந்து ஸ்மால் டிவைஸில் போனால் அது இடனாக ஆகிடணும். ஸோ அதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் அது கொஞ்சம் கரெக்டாக சொல்லித்தரேன் எப்படின்னு. ஸோ இப்போ PX7 PY2 அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து மீடியம். ஸோ எனக்கு பிஜி கலர் வந்து இந்த கலரில் வேணும், அதனால் இந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம இதில் இன்னொரு விஷயம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நான் ஃப்ளக்ஸ் கொடுக்குறேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே லைனில் வந்துடுச்சு எல்லாமே. ஸோ இப்போ ஐட்டம் சென்டர், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பிட்வீன் கொடுக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில கேப் வர மாதிரி பிட்வீன், ரெண்டுமே பிட்வீனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டுமே பிட்வீனில் வந்துருச்சு. இது ஒரே லைன் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, சென்டராகவும் இருக்குது, ரெண்டுமே பிட்வீன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரவுண்டட் நம்ம கொடுக்க போகிறோம். ரவுண்டட் BL பாட்டம் லெஃப்ட் கார்னரில் எனக்கு ஃபுல் ரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்குறேன். ஸோ இப்படி வந்துருச்சா. இதுக்கப்புறம் நம்ம அந்த GNCC வந்து நமக்கு ஒரு அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு கவர் நம்ம கலர் வேணும். ஸோ அது வந்து நம்ம ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ரெஸ்பான்சிவான ஒரு லேவ் பார், அதாவது மொபைல் அண்ட் டேப் இதெல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுடைய விடைபெறுவது உங்களுடைய GNC. பாய்.